ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஹீட் ஆனது ஹோல் ஸ்பைசஸ் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதக்கணும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதக்கணும் மேலே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை போட்டு இதையும் நல்லா வதங்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலோட பச்சை வாசனை போட்ட பிறகு தக்காளியும் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் போட்டு கொஞ்சமாக வதக்கி எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி இதையும் நல்லா கலரி விட்டுருங்க. கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. இது நல்லா வெந்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 கப் அரிசி எடுத்திருக்கோம். 6 கப் அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு நம்ம 1.5 மடங்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வெடிக்கட்டி வச்சிருக்க சீரக சம்பா அரிசி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அரிசி போட்ட பிறகு உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்குள்ளே தம் போட போகிறோம். ஆனால் அரிசி போட்டு தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு அடுப்பில் வந்து நம்ம அந்த தோசைக்குள்ளே ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் கொதிச்சு இந்த அளவுக்கு வத்திருச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த அப்படியே தோசைக்கல் மேலே அந்த சாப்பாடு வச்சுட்டு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வச்சிங்கன்னா சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய்.